ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Immutable X அதாவது IMX டோக்கன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரீசன்ட் டைம்ல இந்த Immutable X அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்க நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எதனால வந்து இது இவ்வளவு ஃபேமஸ் ஆகுது அண்ட் இதை யாரு வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து CoinList அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் ப்ரீசேல் வந்து வந்துச்சு. அண்ட் அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளை இருந்துச்சு அண்ட் பிரைஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா Huobi எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு ப்ரீசேல் போகுது. இதுல பாத்தீங்கன்னா சப்ளை வந்து அதோட அதிகமா இருக்கு அண்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் எதனால அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் டைமில் இந்த NFTs அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குது அண்ட் அதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து எவ்வளோ போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்போ NFTs கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன பிளாட்ஃபார்மில் வந்துட்டு அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எத்திரியமோட பிளாட்ஃபார்முக்கு வருவாங்க. ஸோ அப்படி எத்திரியம் பிளாட்ஃபார்மில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்லோவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஃபீஸ் வந்து எத்திரியமில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு NFT வந்து நீங்கள் பை பண்ணுறதோ இல்லை செல் பண்ணுறதோ இல்லை வந்து கிரியேட் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த ப்ராசஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கேஸ் ஃபீஸ் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷனோட ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன வே அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த Immutable X அப்படின்னு வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் லேயர் 2 சொல்யூஷன் ஃபார் NFTs ஆன் எத்திரியம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம பாலிகான் பார்த்துருப்போம். பாலிகான் பார்த்தீங்கன்னா அது வந்து எத்திரியமுக்கு ஒரு லேயர் 2 சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ டோக்கன்ஸ் கிரியேட் பண்ணது லேயர் 2 சொல்யூஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா NFTஸ்க்கான லேயர் 2 சொல்யூஷன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இந்த NFTs அப்படிங்கிறதோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன டைப்ல வருது, அதோட பாப்புலாரிட்டி என்ன அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட செக்யூரிட்டி லெவலில் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த பிளாக் செயின்ல வந்து டெப்ளாய் இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்து இருக்கும். ஸோ இந்த Immutable X பார்த்தீங்க அப்படின்னா எத்திரியம் பிளாட்ஃபார்ம்ல கிரியேட் பண்ணதுனால இது செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஹை. அது மட்டும் இல்லாமல் எத்திரியம் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுனால இதோட பாப்புலாரிட்டியும் பாத்தீங்கன்னா ஹை. நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ், அதாவது எத்திரியம் கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர், செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ கேஸ் ஃபீஸ் அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பில்ட் இன்ஸ்டன்ட்லி. ஸோ இதுல இந்த ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் அப்படிங்கிறது எடுத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9000 பிளஸ் டிரான்சாக்ஷன் per செகண்ட் இதனால பண்ண முடியும். ஸோ இதை எத்திரியம் கூட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஸ்பீட்னால பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு NFTs வந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஜீரோ கேஸ் ஃபீஸ். ஸோ இவங்க வந்து StarkWare அப்படிங்கிற கம்பெனியோட டைப் வச்சுட்டு அண்ட் அவங்களோட ஜீரோ நாலேஜ் ரோல் அப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த Immutable Xங்கிறத கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸே கிடையாது. நீங்க பியர் டு பியர் டிரான்சாக்ஷன் NFT பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஸ் ஃபீஸே கிடையாது. தேர்ட் ஒன் வந்து நான் பில்ட் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூஸ்ஃபுல்லா வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு NFTஸை கிரியேட் பண்றதா இருந்தா யாராவது வந்துட்டு ஒரு நார்மல் பிளாட்ஃபார்ம்ல வந்து கிரியேட் பண்ணி டெப்ளாய் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமேல் தான் பாத்தீங்கன்னா எத்திரியம்க்கு வந்து மூவ் ஆவாங்க. ஸோ எத்திரியம்ல வந்துட்டு ஒரு புது டெவலப்பர் வந்து உடனே அதில் பண்ணால் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்பீடும் வந்து லோவாக இருக்கும், டிரான்சாக்ஷன் காஸ்ட்டும் வந்து ஹையாக இருக்கும். பட் இந்த Immutable Xல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட UI வந்து ரொம்பவுமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேஸ் ஃபீஸும் வந்து ஜீரோ, டிரான்சாக்ஷனும் ரொம்பவுமே வந்து ஸ்பீடாக இருக்கிறதுனால நிறைய புது யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா NFTஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்முக்கு வருவாங்க. இந்த Immutable X பிளாட்ஃபார்மோட யூட்டிலிட்டி டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா இந்த IMX அப்படிங்கிற டோக்கன். அண்ட் இந்த Immutable Xங்கிறது வந்து யாரு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Immutable அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ்டு கம்பெனி. அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கிட்டத்தட்ட வந்து 100 டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் செயின், ஃபின்டெக், கேமிங்ல அதுல வந்துட்டு ஒரு லீடிங் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க. Immutable அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கேம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பிளாக் செயின் பேஸ்ல, ட்ரேடிங் கார்டு கேம். அந்த கேம் நேம் பாத்தீங்கன்னா காட்ஸ் அன்செயின்டு. அது பயங்கரமான ஹிட். ஸோ அதுக்கப்புறமே தான் பாத்தீங்கன்னா இந்த Immutable X அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க யாரார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேசஸ் ஆன opensea கூடயும் Mintable கூடயும் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஃபார்ம் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அப்புறம் கலெக்டபிள்ஸ்க்கான எக்கோமி, epix.gg, டிக்டாக் கூட அண்ட் கேமிங் ரிலேட்டடா இருக்கிற கிரீன் பார்க் ஃபோர்ஸ், இலுவியம், மை கிரிப்டோ ஹீரோஸ் இவங்களோட எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க டை அப் வச்சிருக்காங்க. நான் எக்கோமி அந்த ஒமிகாயினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த Immutable X அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். அந்த எக்கோமியும் பாத்தீங்க அப்படின்னா எத்திரியம் பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா இந்த Immutable X தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேஜர் டவுட்,
CoinList எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும்போது ஒரு பிரைஸ் அண்ட் ஒரு சப்ளை, அண்ட் நெக்ஸ்ட் Huobi எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகும்போது ஒரு பிரைஸ் ஒரு சப்ளை. ஸோ அது எதனால அந்த டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா CoinList அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த டாப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்சேஞ்சில் இந்த IMX அப்படிங்கிற டோக்கன் வந்து ப்ரீ சேல் போச்சு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல போச்சு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 lakhs டோக்கன்ஸ் போச்சு. அப்போ வந்து ஒரு டோக்கனோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா $10. அண்ட் செகண்ட் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 6 lakh டோக்கன் வந்து செல் ஆச்சு. அப்போ வந்துட்டு ஒரு டோக்கனோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா $15 வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரீ சேல் போகும்போது அவங்களோட டோட்டல் சப்ளை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 20 மில்லியன் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சேலுக்கு வந்தது பாத்தீங்க அப்படின்னா 1 மில்லியன். அண்ட் காயினோட பிரைஸும் நான் சொன்ன மாதிரி $10 ஒரு கேட்டகரியும் $15 per டோக்கன் அப்படிங்கிற கேட்டகரியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரீ சேல்ல அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா $12.5 மில்லியன் வந்து இந்த ப்ரீ சேல்ல அவங்க ப்ராஃபிட் எடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமே தான் பாத்தீங்கன்னா Huobi எக்ஸ்சேஞ்ச் நாங்களும் வந்துட்டு இந்த டோக்கனை ப்ரீ சேல் போடுறோம், எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இவங்ககிட்ட டிமாண்ட் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா ஓகே நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்றாங்க. ஸோ காயின் சப்ளை இவ்வளவு மட்டும் இருந்தா பத்தாது, நம்ம வந்து காயின் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1:100 அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 மில்லியன் இருந்ததை பாத்தீங்கன்னா 2 பில்லியனா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 பில்லியனை எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எக்கோ சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கு, எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூசர் ரிவார்ட்ஸ் கொடுக்கறது இல்ல டெவலப்பர் கிராண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 51.74% வந்து எடுத்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25% வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் டோக்கன் சேல்ஸுக்கு வரது பாத்தீங்கன்னா 19.26%. அண்ட் அவங்களோட ஃபவுண்டேஷனுக்கு சொல்லி ஓனர் ரிசர்வ் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா 4%. ஸோ இந்த சப்ளை இன்க்ரீஸ்னால பாத்தீங்க அப்படின்னா அப்போ $10க்கும் $15க்கும் செல் ஆன டோக்கன் இப்போ Huobi எக்ஸ்சேஞ்சில் ப்ரீ சேலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா $0.16 தான் வந்து பிரைஸ் போட்டிருக்காங்க. அப்போ CoinList எக்ஸ்சேஞ்சில் வாங்கலோட டோக்கன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து 1:100 ரேஷியோல வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து ஒரு 1 டோக்கன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து இப்போ 100 டோக்கன்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிரும். இந்த Huobi எக்ஸ்சேஞ்சில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ப்ரீ சேல் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்துட்டு ஐ திங்க் ப்ரீ சேல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுல நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் டோட்டலா அவங்க சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 2400 லக்கி யூசர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ண போறாங்க. நான் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து அந்த டோக்கன்ஸை கொடுக்க போறாங்க. ஸோ பர் யூசருக்கு மேக்ஸிமம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா $200 வரைக்கும் தான் அவங்க வாங்கலாம். இந்த IMX அப்படிங்கிற டோக்கன் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து ஒரு பயங்கர பொட்டன்ஷியல் இருக்க காயின்ஸ். ஒரு கொஞ்ச நாள்லயே வந்துட்டு இந்த பிரைஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த டோக்கன் வந்து லிஸ்ட் ஆச்சு, நீங்க யூஸ் பண்ற எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த டோக்கன் வந்து உடனே பை பண்ணிருங்க. கண்டிப்பா நீங்க பை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3-4 மந்த்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10x அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கலாம். அப்படி ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நான் உடனே வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க பார்த்துட்டு அந்த எக்ஸ்சேஞ்சை நீங்க யூஸ் பண்றதா இருந்தா இந்த டோக்கன்ஸ் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்களும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.